அத்தியாயம் 14 குணத்ரய விபாக யோகம். சென்ற அத்தியாயத்தில் இருப்பிடத்தை பற்றியும் இருப்பிடத்தில் உறைபவனை பற்றியும் பகவான் கூறினார். மேலும் பிரகிருதி என்றால் மாயையின் தொடர்பு, அதனின் குணங்களின் தொடர்பு, எந்தெந்த குணங்களுடன் எவ்வாறு ஏற்படுகிறது என்று, குணங்கள் யாவை என்றும் அது எவ்வாறு கட்டுப்படுத்துகிறது போன்ற விஷயங்களை பகவான் எடுத்து கூற இருக்கிறார். கேட்டு சிந்திப்போம். ஸ்ரீ 1வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச. பரம் பூயக பிரவஷ்யாமி ஞானானாம் ஞானமுத்தமம் யத் ஞாத்வா முயையே சர்வே பராம் வித்தே மிதோ கதாஹ. 1வது ஸ்லோகம் அர்த்தம். எதை அறிந்து முனிவர்கள் துறவிகள் இங்கிருந்து சென்று மிக முழுமை நிலையை அடைந்தனரோ, ஞானங்களுக்குள் உத்தமமானதும் பரம்பொருளை பற்றிய எதுவோ அந்த உயரிய ஞானத்தை மீண்டும் விரிவாக எடுத்துரைக்கிறேன். இதம் ஞானமுபச்ரித்ய மம சாதர்ம்யமாகதஹ சர்గే அபிநோபஜாயந்தே பிரளயேன வியதந்தி ச. 2வது ஸ்லோகம் அர்த்தம். இந்த ஞானத்தை பின்பற்றி என் நிலையை அடைந்தவர்கள் சிருஷ்டியின் காலத்தில் கூட பிறப்பதில்லை, பிரளய காலத்திலும் துன்பம் அடைவதில்லை. 3வது ஸ்லோகம். மம யோனிர் மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யகம் சம்பவஹ சர்வபூதானாம் ததோ பவதி பாரதா. 3வது ஸ்லோகத்தின் அர்த்தம். ஓ பாரதா, என்னுடைய மாயை பெரியது, யாவற்றையும் தன்னுள் தாங்குவதுமான மூல பிரகிருதி. நான் கர்ப்பத்தை அதில் வைக்கிறேன், அதினின்று எல்லா உயிர்களும் தோன்றுகின்றன. விளக்கம். மகத் என்றால் பிரம்மாண்டமானது என்று அர்த்தம். படைக்கும் காலத்தில் தன்னை இரண்டாக பிறத்திக் கொண்டு ஆணாகவும் பெண்ணாகவும் வடிவெடுத்து உலகத்தை படைக்கிறார். உதாரணமாக, ஒரு பெரிய தானியத்தை நீரில் நனைத்து வைத்தால் முளைவிடும் சமயத்தில் அது முளையுடன் இரண்டாக பிளவுபட்டு காணப்படும். அதுபோல உலகம் என்ற மாபெரும் விருட்சத்தை உண்டாக்க அம்பிகையின் மிக பெரிய கருப்பையில் மூல விதையை இடுகிறார் என்று கருத்து. சர்வயோனிஷு கௌந்தேய மூர்த்தியாக சம்பவந்தியஹ தாசாம் பிரம்ம மகத்யோ நேரகம் பீஜ பிரதஹா பிதா. 4வது ஸ்லோகம் அர்த்தம். கர்ப்பங்கள் யாவற்றிலும் எந்தெந்த உயிர்கள் பிறக்கின்றனவோ அவைகளுக்கு எல்லாம் மகத் என்னும் மிக பெரிய பிரகிருத்தியே பிறப்பிடம். மகத் என்றால் மிக பெரிய என்று அர்த்தம். நானே கர்ப்பாதானம் செய்யும் தந்தையாவேன். கருத்து. 14 உலக படைப்பிலும் எந்தெந்த வகையில் தேவர்கள், பித்ருக்கள், அசுரர்கள், மிருகங்கள், ஊர்வன, பரப்பன என்று எந்தெந்த கர்ப்பங்களில் பிறந்தாலும் அது மூல பிரகிருதியான பராசக்தியின் கர்ப்பத்தில் இருந்துதான் உண்டானது என்றும், அது படைப்பதற்கு பரபிரம்மமான பகவானே தந்தை என்றும் பொருள். 5வது ஸ்லோகம். சத்வம் ரஜஸ்தமயிதி குணாஹ பிரகிருதி சம்பவஹ நிபத்னந்தி மகாபாஹோ தேஹே தேஹே நாமவ்யயம். 5வது ஸ்லோகத்தின் அர்த்தம். ஓ பெருந்தோள் படைத்தவனே, சத்வம், ராஜசம், தாமசம் ஆகிய பிரகிருத்தியில் இருந்து தோன்றிய குணங்கள் அழிவு இல்லாத தேகினா என்றால் ஒரு ஜீவனின் உடல் அல்லது தேகம், ஜீவனின் தேகத்தில் கட்டுப்படுத்துகிறது. விளக்கம்.
குணம் என்றால் ஒரு நுண்ணிய கருத்து. இந்த குணம் என்பது ஜீவராசிகள் உருவாகும் போதே ஏற்படும் தன்மையுடையது. குணம் ஒரே தன்மையுடையது இல்லை, பலவிதமான மாறுதலுக்கு உட்பட்டவை, சமயத்திற்கு தகுந்தவாறும் மாறும் தன்மையுடையது. உதாரணமாக, ஒரு ஆசிரியர் தவறு செய்த மாணவனை கண்டிப்பதற்கு கோபமாக இருக்கிறார். அப்பொழுது தாமச குணம் வெளிப்படுகிறது. நன்றாக படிக்கும் மாணவரிடம் சந்தோஷம் அடைகிறார், சத்வகுணம் வெளிப்படுகிறது. அவனை பற்றி மிக பெருமையுடன் பிறரிடம் பேசும் பொழுது ராஜச குணம் வெளிப்படுகிறது. இவைகளை சத்வம், ராஜசம், தாமசம் என்று சொல்கிறார்கள். இந்த 3 குணங்களின் பாதிப்பு எல்லா ஜீவராசிகளிலும் மானிடர்களிலும் இருக்கிறது. ஒரு ஜீவனின் புத்தியில் உறையும் ஆத்மாவாக அமர்ந்திருக்கும் பரமனும் பிரகிருதி மாயையின் குணங்களால் தான் படைக்கும் காலத்தில் ராஜசம் என்னும் பெருமைப்படத்தக்க குணத்தால் படைப்பதும், சாத்வீக குணத்தால் காப்பதும், தாமச குணத்தால் கோபமாக அழிப்பதுமாக இருக்கிறார். ஒவ்வொரு ஜீவனின் தேகத்தில் இருந்து கொண்டு எல்லா உற்பத்தியாகும் ஜீவராசிகளுக்கும் காரண கர்த்தாவாக இருக்கிறார் என்று பொருள். 6வது ஸ்லோகம். தத்ர சத்வம் நிர்மலத்வாத் பிரகாசகமனாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன சானகः. 6வது ஸ்லோகத்தின் அர்த்தம். ஓ பாரதா, அவைகளின் சத்வகுணம் பரிசுத்த தன்மையுடன் ஒளி பொருந்திய தீமையற்றதாகும். சுகத்தில் பற்றுதல் ஏற்படுத்தவும் அறிவில் பற்றுக்கொள்ள செய்தும் கட்டுப்படுத்துகிறது. விளக்கம். முக்குணங்களில் சிறந்தது சத்வகுணம். பரமாத்மா 3 குணங்களின் தன்மைகளையும் வர்ணிக்க இருக்கிறார். முதலில் சத்வகுணத்தை பற்றி கூறுகிறார். பின் வரும் ஸ்லோகங்களில் மற்ற 2ஐயும் வர்ணிக்க இருக்கிறார். சத்வகுணம் என்பது சுத்த ஸ்பட்டிகம் போல் மிக தெளிவாக இருக்கும் தன்மையுடையது. சாத்வீக குணமுடைய ஜீவன் எப்பொழுதும் சந்தோஷத்திலும் அமைதியிலும் பற்றுக்கொண்டு உடல் வலிமையுடன் சந்தோஷத்துடன் அறிவுடன் இருக்கிறேன் என்று பல பல சாதனங்களை செய்து பல வெகுமதிகளையும் பெற்று அதிலேயே பற்றுக்கொண்டு இருப்பார்கள் என்று கருத்து. ரஜோ ராகாத்மகம் வித்தி திருஷ்ணா சங்க சமுத்பவம் தன்னிபந்தனாதி கௌந்தேயா கர்ம சங்கேன தேஹினம். 7வது ஸ்லோகம். ராஜசம் தீவிரமான உணர்ச்சிகளை கொண்டது. அது மிகுந்த ஆவலிலும் பற்றிலும் இருந்து உண்டாகிறது என்று அறிவாய். ஓ குந்தியின் மைந்தனே, செயல்களின் மீது பற்று ஏற்படுத்துவதன் மூலம் ஜீவனுக்கு பந்தத்தை உண்டாக்குகிறது. விளக்கம். ராஜசம் என்பது தீவிரமான உணர்ச்சிகளை கொண்ட அரசர்களின் குணத்துடன் ஒப்பிடலாம். அவர்கள் எப்பொழுதும் அஸ்வமேதம், வாஜ்பாயம் போன்ற யாக யஜ்யங்களில் தீவிர பற்றுடையவர்கள். நாட்டை காப்பதிலிருந்து மாற்றானின் படையெடுப்பு தடுக்கும் வரை தீவிர சிந்தனை, நற்செயல்கள், அதாவது கோயில்கள் கட்டுவதில் ஈடுபாடு, பக்தி, தவம் போன்றவற்றால் கட்டுண்டு பந்தப்படுத்தப்பட்டிருப்பார்கள் என்பது பொருள். 8வது ஸ்லோகம். தமசத்வஜ்ஞானஜம் வித்தி மோகனம் சர்வதேஹினாம் பிரமாதாலஸ்ச நித்ராபிஸ் தன்னிபத்னாதி பாரதா. 8வது ஸ்லோகார்த்தம். எல்லா தேகிகளுக்கும், தேகி என்றால் மானிடரின் தேகம், மதிமயக்கத்தை உண்டாக்கும். தமோகுணம் அஞ்ஞானத்தால் தோன்றுகிறது என்று அறிவாய். ஓ பாரதா, அது மதிமயக்கம், சோம்பல், நித்ரை முதலியவற்றால் பந்தத்தை உண்டாக்குகிறது. இந்த தாமச குணம் படைத்தவர்கள் சோம்பேறியாகவும் விவேகமில்லாதவர்களாகவும் நன்னடத்தை ஒழுக்கம் இல்லாமல்
அஞ்ஞானிகளாக சோம்பலுக்கும் நித்திரைக்கும் பந்தப்படுவார்கள் என்பது கருத்து. 9வது ஸ்லோகம். சத்வம் சுகே சஞ்சயதி ரஜஹ கர்மணி பாரத ஞானமாவ்ருத்யா து தமஹ பிரமாதே சஞ்சயத்யுதா. 9வது ஸ்லோகார்த்தம். ஓ பாரதா, சத்வகுணம் ஒருவரை சுகத்தில் சேர்க்கும், ரஜோகுணம் செயலில் கொண்டு சேர்க்கும், தமோகுணமோ ஞானத்தை மறைத்து மோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். 10வது ஸ்லோகம். ரஜஸ்தமச்சாபியூய சத்வம் பவதி பாரத ரஜஹ சத்வம் தமச்சைவ தமஹ சத்வம் ரஜஸ்ததா. 10வது ஸ்லோகத்தின் அர்த்தம். ஓ பாரதா, சத்வகுணம் ரஜசையும் தமசையும் அடக்கி மேலே எழுகிறது. அதே போல ரஜோகுணம் சத்வத்தையும் தமசையும் அடக்கும், தமோகுணம் சத்வத்தையும் ரஜசையும் அடக்கி மேலே எழுகிறது. 11வது ஸ்லோகம். சர்வத்வாரேஷு தேஹே அஸ்மின் பிரகாச உபஜாயதே ஞானம் யதா ததா வித்யாத் விவ்ருத்தம் சத்வமித்யுதா. 11வது ஸ்லோகார்த்தம். இந்த தேகத்தின் ஒவ்வொரு வாயில்கள் வழியாகவும் ஞானமாகிய ஒளி பிரகாசிக்கின்றதோ நிச்சயமாக அப்பொழுது சத்வகுணம் மேலிட்டு உள்ளது என்று ஒருவர் அறிய வேண்டும். 12வது ஸ்லோகம். லோபஹ பிரவிருத்தி ராரம்பஹ கர்மணா மச்மஹ ஸ்ப்ருஹா ரஜஸ்யேதானி ஜாயந்தே விவ்ருதே பரதர்ஷபா. 12வது ஸ்லோகார்த்தம். ஓ பரதகுல பெருவீரா, ரஜோகுணம் மேலிடும் பொழுது பேராசை, இயக்கம், செயல்களை தொடங்குதல், அமைதியில்லாமை, பற்று போன்றவைகள் உண்டாகின்றன. 13வது ஸ்லோகம். அப்ரகாசோ அப்ரவிருத்திச்ச பிரமாதோ மோக ஏவச தமஸ்யேதானி ஜாயந்தே விவ்ருதே குருநந்தனா. 13வது ஸ்லோகார்த்தம். ஓ குருநந்தனா, விவேகமில்லாமை, முயற்சி இல்லாமை, தாமதம், மோகம் ஆகிய இவைகள் தமோ குணம் மேலிட்ட நிச்சயமாக உண்டாகின்றன. 14வது ஸ்லோகம். யதா சத்வே பிரவ்ருதே து பிரலயம் யாதி தேஹ ப்ருத் ததோத்தமவிதாம் லோகானமலான் பிரதிபத்யதே. 14வது ஸ்லோகம் அர்த்தம். சத்வம் சிறப்பாக எப்பொழுது மேலீட்டு இருக்குமோ அப்பொழுது ஜீவன் மரணமடைந்தால் உயர்ந்த கொள்கைகளை அடைந்துள்ள பரிசுத்த உத்தமர்களுடைய உலகங்களை அடைகிறார். 15வது ஸ்லோகம். ரஜசே பிரளயங்கத்வா கர்ம சங்கீஷு ஜாயதே ததா பிரலீனஸ்தமசி மூடயோனிஷு ஜாயதே. ரஜோகுண ஆதிக்கத்தின் போது மரணமடைந்தால் செயலில் பற்று உடையவர்களிடையே பிறக்கின்றனர். அதே போல மேலோங்கிய தமோ குணத்தின் போது உயிர் துறந்தால் முட்டாள்களின் கர்ப்பத்தில் பிறக்கின்றனர். 16வது ஸ்லோகம். கர்மணஹ சுக்ருதஸ்யாஹு சாத்வீகம் நிர்மலம் பலம் ரஜஸ்து பல துக்கமஜ்ஞானம் தமசஹ பலம்.
16வது ஸ்லோகத்தின் அர்த்தம். சத்வகுணம் நற்செயல்களுக்கு கிடைக்கும் பலன். சத்வகுணத்திலிருந்து உதித்த தூய்மை என்று கூறுவர். ஆனால் ரஜோகுணத்தின் பலன் துன்பம், தமோகுணத்தின் பலன் அஞ்ஞானம். சத்வாத் சஞ்சாயதே ஞானம் ரஜசோ லோப ஏவ ச பிரமாதமோகோ தமசோ பவதோ அஞ்ஞானமேவ ச. 17வது ஸ்லோகத்தின் அர்த்தம். சத்வத்திலிருந்து ஞானம் பிறக்கிறது, ரஜசிலிருந்து பேராசை உருவாகிறது, தமசிலிருந்து தாமதமும் மோகமும் அஞ்ஞானமும் நீட்டாகிறது. 18வது ஸ்லோகம். ஊர்த்வம் கச்சந்தி சத்வசஸ்தா மத்யே திஷ்டந்தி ராஜசாஹ ஜகன்ய குண விருத்திஸ்தா அதோ கச்சந்தி தாமசாஹ. 18வது ஸ்லோகத்தின் அர்த்தம். சத்வகுணமுடையவர்கள் மேலே செல்கின்றனர், ரஜோகுணமுடையவர்கள் நடுவில் நிற்கின்றனர். கீழான குணமுடைய தாமசத்தின் செயல்கள் உடையவர்கள் கீழே செல்கின்றனர். கருத்து. சத்வகுணமுடையவர்கள் மேலே செல்கின்றனர் என்றால் மேலுலகம் இந்திரலோகம் போன்ற தேவலோகத்திற்கு செல்கின்றனர் என்றும், ரஜோகுணம் மத்தியில் என்றால் மானுட உலகில் மானிடராக பிறக்கின்றனர் என்றும், தாமச குணத்தில் சோம்பல் மூடத்தனம் உள்ள விலங்குகளாக பிறக்கின்றனர் என்று பொருள். 19வது ஸ்லோகம். நான்யங்குணேப்யஹ கர்த்தாரம் யதா திருஷ்டானுபச்சதே குணேப்யச்ச பரம் வேத்தி மத்பாவம் சோ அதிகச்சதி. 19வது ஸ்லோகார்த்தம். யார் எப்பொழுது குணங்களை தவிர வேறு கர்த்தாவை காண்பதில்லையோ, குணங்களுக்கு மேலானதையும் அப்பால் உள்ளதாயும் அறிகின்றாரோ அவர் என் நிலையை அடைகிறார். கருத்து. பிரகிருதி அல்லது விஷ்ணு மாயை குணங்களுடையது. வேறே கர்த்தாவை காண்பது என்றால் குணங்களுக்கு அப்பால் உள்ள நிர்குண பரம்பொருளை என்றால் மாயையை வென்று நிர்குணமான பரபிரம்மத்தை காண்பவன் பிரம்மத்தில் லயித்து பிரம்மமாகவே ஆகிறான் என்று பொருள். 20வது ஸ்லோகம். குணாநேதனாதித்ய த்ரிந்தேகி தேக சமுத்பவான் ஜன்ம மிருத்யு ஜரா துக்கைர் விமுக்தோ அம்ருதமச்னுதே. 20வது ஸ்லோகத்தின் அர்த்தம். தேகத்தை உண்டாக்கிய இம்மூன்று குணங்களையும் கடந்து சென்று பிறப்பு இறப்பு மூப்பு துன்பங்கள் ஆகியவற்றிலிருந்து விடுபட்ட ஜீவன் மரணமற்ற பெருநிலையை அடைகிறார். கருத்து. ஞான ஒளி பெற்ற ஜீவன் பிறப்பு இறப்பு மூப்பு துன்பம் போன்ற நிலைகளை கடந்து மோட்ச நிலையை அடைகிறான் என்பது பொருள். 21வது ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச. கைர்லிங்கை ஸ்திரீன் குணானேதா நதிதோ பவதி பிரபோ கிமாச்சாரஹ கதன்சைதான்யஸ்திரீன் குணானதி வர்ததே. 21வது ஸ்லோகம். அர்ஜுனன் கூறியது. ஓ பிரபு, இந்த முக்குணங்களை கடந்தவரை எந்த லட்சணங்களால் அறிவது? அவருடைய ஆச்சாரம் எப்படிப்பட்டது? எவ்வாறு அவர் முக்குணங்களையும் கடக்கிறார்? 22வது ஸ்லோகம். பகவான் உவாச்ச. பிரகாசஞ்ச பிரவிருத்திஞ்ச மோகமேவ ச பாண்டவா நத்வேஷ்டி சம்பிரவிருத்தானி ந நிவ்ருத்தானி காங்க்ஷதி. 22வது ஸ்லோகத்தின் அர்த்தம். ஓ பாண்டுபுத்ரா,
ஞான ஒளி செயல்கள் மற்றும் மதிமயக்கம் முதலியவை தன்னிடம் ஏற்படும் பொழுது யார் வெறுப்பதில்லையோ அல்லது அவைகள் மறைந்து விட்டால் அவற்றுக்காக ஏங்குவதில்லையோ. கருத்து: சாதாரணமாக சற்று கற்ற மனிதர்கள் சோம்பல் அல்லது நித்ரை போன்றவை தோன்றினால் அவர் அதை அறிந்து ஏதோ தமோ குணம் மேலிட்டால் இவ்வாறு என்றும், அல்லது திடீரென்று ஏதோ ஒரு செயல் யாகம் போன்றவற்றை செய்ய ஏற்பாடு செய்துவிட்டு அதை பற்றி நினைக்கும் பொழுது ரஜோகுணம் மேலிட்டால் இவ்வாறு செய்திருக்கிறேன் என்று நினைத்ததோடல்லாமல், ஏனோ தெரியவில்லை, நான் முற்றிலும் மாறிவிட்டேன், இது எங்கே கொண்டு போய்விடுமோ என்று வருத்தப்படுவாராம். ஆனால் ஞான பிரகாசம் அடைந்த ஞானி முக்குணங்களையும் கடந்தவர் அவ்வாறு நினைத்து வருந்துவதில்லை என்று பொருள். 23வது ஸ்லோகம். உதாசீனவதாசீனோ குணைர்யோ ந விசால்யதே குணவர்தந்த இத்யேவ யோ அவதிஷ்டதீனேங்கதே. 23வது ஸ்லோகார்த்தம். யார் எவற்றிலும் ஆர்வமில்லாதவர் போல் அமர்ந்து முக்குணங்களாலும் பீடிக்கப்படவில்லையோ, குணங்கள் மட்டுமே செயல் புரிகின்றது என்று எண்ணியவராக உறுதியுடன் சிறிதும் அசைவதில்லையோ. 24வது ஸ்லோகம். சமதுக்க சுகஹ ஸ்வஸ்தஹ சமலோஷ்டாச்ம காஞ்சனா துல்ய பிரிய பிரியோ தீரஸ்துல்ய நிந்தாத்மா சம்ஸ்துதிஹி. 24வது ஸ்லோகத்தின் அர்த்தம். துன்பமும் இன்பமும் யாருக்கும் சமமானவையோ, தன்னுடைய ஆத்மாவிலேயே நிலை பெற்றவரோ, ஒரு பிடி மண்ணு, இரும்பு மற்றும் பொன்னு ஆகியவற்றை சமமாக நினைப்பவரோ, விருப்பு வெறுப்பு ஒரே மாதிரி இருக்கிறதோ, விடச்சித்தம் உடையவரோ, தன்னை பற்றிய இகழ்ச்சியும் புகழ்ச்சியும் சமமாக இருக்கிறதோ. 25வது ஸ்லோகம். மானாபமானயோஸ் துல்யஸ்துல்யோ மித்ராரிபக்ஷயோः சர்வாரம்ப பரித்யாகே குணாதீதஹ ச உச்யதே. 25வது ஸ்லோகத்தின் அர்த்தம். மானத்திலும் அவமானத்திலும் யார் சமமான பாவனையுடன் உள்ளாரோ, நண்பனின் பக்கமும் எதிரியின் பக்கமும் சமமாக உள்ளவரோ, ஆசை வாய்ப்பட்டு செய்த எல்லா செயல்களையும் விட்டவரோ, அவர் குணாதீதன். குணாதீதன் என்றால் குணங்களை கடந்தவர் என்று அழைக்கப்படுவார். விளக்கம். யார் எதிலும் ஆர்வம் இல்லாதவர் போல் அமர்ந்த என்று 23வது ஸ்லோகத்தில் தொடங்கி குணாதீதன் குணங்களை கடந்தவர் என்று 25வது ஸ்லோகம் வரை முக்குணங்களை கடப்பதற்கு தேவையான சாதனைகளை பற்றி எடுத்துரைத்தார். முக்தியை விரும்புகிறவர்கள், துறவிகள் அந்நிலை எந்த நிலை? முக்குணங்களையும் கடக்கும் நிலையை அடையும் வரை கடைபிடிக்க வேண்டுமா? முக்குணங்களை, அதாவது சத்வம் ரஜசு தாமசு என்ற முக்குணங்களையும் கடந்துவிட்ட துறவிக்கு அக்குணங்கள் அறியப்படும் அறிகுறிகளாக மாறிவிடுகிறது என்பது கருத்து. 26வது ஸ்லோகம். மாஞ்சயோ அவ்யபிசாரேண பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதித்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே. 26வது ஸ்லோகம். எனக்கு மாறாத பக்தி யோகத்தால் யார் சேவை செய்கிறார்களோ அவர் இந்த குணங்களை கடந்தவராக பிரம்மமாவதற்கு தகுதியுடையவர்களாக ஆகிறார்கள். 27வது ஸ்லோகம். பிரம்மணோ ஹி பிரதிஷ்டாஹ மம்ருதஸ்யாவ்யயஸ்ய ச சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய சுகஸ்ய காந்திகஸ்ய ச.
27வது ஸ்லோகம். அர்த்தம். அழியாததும் மாறுபாடில்லாததும் என்றும் இருப்பதும் உயரிய தர்மமாக ஒப்புயர் இல்லாத பேரின்பமான நானே பிரம்மத்தின் உறைவிடம். விளக்கம். இந்த அத்தியாயம் முழுவதும் ஒரு மனிதன் அடைய வேண்டிய லட்சியத்தை அடையும் வழியை பற்றி உபதேசம் செய்திருக்கிறார். யார் ஒருவன் எப்பொழுது சோம்பேறியாக வீண் பேச்சும் எல்லாம் தெரிந்தவன் போல் இருப்பவன் ஒன்றிற்கும் பிரயோஜனம் இல்லாத தமோகுணவாதி. எவன் ஒருவன் எப்பொழுதும் வீரவசனம் பேசிக்கொண்டு ஏதும் உதவாத வேலையை ஆடம்பரமெல்லாம் விளம்பரத்திற்காக செய்பவனும் ஒன்றுக்கும் உதவாதவன், ரஜோகுணமுடையவன். ஆனால் எவனொருவன் ஒரு குறிக்கோளுடன் லட்சியத்துடன் அதை அடைய இரவு பகல் என்று ஒரு சோம்பலும் படாடோபமும் இல்லாமல் அந்த லட்சியத்திற்கு முளைப்பவன் லட்சியவாதி. அவன்தான் உயர்ந்த சத்வகுணமுடையவன். உதாரணமாக, பாண்டவர்கள் கௌரவர்கள் மாணவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் குருவிடம் அஸ்திர சஸ்திரங்களை பயின்றார்கள். அரங்கேற்றம் வைக்கும் சமயத்தில் அந்த 105 பேர்களுக்கும் பரீட்சை வைத்தார்கள். ஒரு விருட்சத்தில் ஒரு பொம்மை பறவையை வைத்து அங்கு இருக்கும் பறவையின் கழுத்தை பார்த்து அம்பு எய்ய வேண்டும். அதுதான் பரீட்சை. ஒவ்வொருவராக அழைத்து தனித்தனியாக கேட்டாராம், உனக்கு அங்கே என்ன இருக்கிறது என்று தெரிகிறதா? இதுதான் கேள்வி. ஒருவன் மரம் தெரிகிறது என்றானாம். அவனை அனுப்பிவிட்டு மற்றொருவனை கேட்டாராம், இலைகள் அடர்ந்து இருக்கிறது என்றானாம். இவ்வாறு ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொன்னார்கள். அர்ஜுனன் முறை வந்ததும் அவனிடம் உனக்கு என்ன தெரிகிறது என்று கேட்டாராம். அதற்கு அவன், எனக்கு பறவையின் கழுத்து மட்டும் தெரிகிறது, வேறு ஒன்றும் தெரியவில்லை என்றானாம். இதை கேட்டதும் குரு அம்பை எய்யும்படி கூறினாராம். உடனே அர்ஜுனன் தனது அம்பினால் பறவையை கழுத்தை அடித்து வீழ்த்தினானாம். அதுபோல லட்சியத்தை அறிந்த பின் அதிலேயே நிலை பெற வேண்டும், மற்றது எதுவும் தெரியக்கூடாது. அதுபோல பிரம்மனை அடைய முற்படும் பொழுது வேறு எதுவும் நினைக்காமல் அந்த குறிக்கோளையே பின்பற்ற வேண்டும் என்பது கருத்து. இங்கனம் பிரம்ம வித்யையும் யோக சாஸ்திரமாயும் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் சம்பாஷணையாகவும் விளங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை என்ற உபனிஷத்தில் குணத்திரய விவாக யோகம் என்று பெயர் பெற்ற 14வது அத்தியாயம் நிறைவு பெற்றது. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா.